இந்த வீக்கெண்ட் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கேஜி சிக்கன் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 2, 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான 2 ஆனியன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சிருந்த ஆனியன், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி லெமன் ஜூஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சு ஆயில் ஊற்றினேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கினேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டி வச்ச பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 கப் கர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ரெடியான அப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணி மசாலா செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். பிரியாணிக்கு 1 1/2 கிளாஸ் ஜீரா ரைஸ் ஊற வச்சிருந்தேன். இதுக்கு 2 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகி பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சு தம் போட்டலாம். இதுக்கு இடையில ஒரு 30 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு. ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கிட்டேன். டீயை போட்டு தம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி.